அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பு நண்பர்களே, நம்ம நேரடியாக 12 ராசி நேயர்களுக்கும் இன்றைய தினம் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்றைய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/1/2026 ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதத்திற்கு 20ஆம் நாள். சரிங்களா? இன்றைய தினம் மதியம் 3:12 வரை புனர்பூச நட்சத்திரம், அதன் பிறகாக பூசம் தொடங்கிருங்க. சரிங்களா? இன்றைய தினம் சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தினம் காலை 11 மணியோட விருச்சிக ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சு, தனுசு ராசி நேயர்களுக்கு 11 மணியிலிருந்து சந்திராஷ்டமம் துவங்குகிறதுங்க. சரிங்களா? ரைட். இன்றைய நாள் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதலாவதாக மேசராசி. மேச ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் 2 விஷயத்திற்கு சிறப்பு. உங்கள் குடும்பத்தில் தேவையான முக்கிய பொருட்கள் ஏதேனும் வாங்கணும் அப்படின்னா அதற்கு சிறப்பு. தொழில் சார்ந்து ஏதேனும் முதலீடுகள் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த தொழில் சார்ந்த முதலீடுகள் செய்வதற்கு மிக சிறப்பான காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். பட் நல்லதுக்காக தான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் உறுதியாக பயணங்கள் அல்லது பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் உறவினர் வீட்டுக்கு போயிட்டு வர்றது, அந்த மாதிரி கொஞ்சம் பயணங்கள் ஏற்படுகின்ற நாள். இன்றைய தினம் முக்கிய விஷயங்கள் ஏதேனும் வருமானம் சார்ந்து நீங்கள் முயற்சிப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் மிக அதிகம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான முக்கிய ஆயத்த பணிகள், முக்கிய பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் நடைபெறுகின்றது மாதிரியான ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம். வருமான ரீதியாகவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் மிதுனத்திற்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பானதாக அமைகின்றது. குடும்பத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாள். வருமானம், நீங்கள் தொழில் அமைப்பில் இருந்தாலும் உத்தியோக அமைப்பில் இருந்தாலும் வருமானம் சார்ந்து இன்றைய தினம் ஒரு நல்ல நாளாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் மனதுக்கு இதமான சில நல்ல செய்திகள் வந்து சேரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மகிழ்ச்சியான நாளும் கூட. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, ராசிநாதன் ராசியிலேயே வலுவருகின்ற ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். எதிலும் தெளிவாக சிந்தனை ஏற்பட்டு அதன் மூலம் எந்த ஒரு விஷயத்தையும் ஷார்ப்பா அடிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாள். இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் உத்வேகத்துடன் எந்த ஒரு விஷயத்திலும் செயல்படுவீர்கள். ஆனால் எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்களுக்கு பிறகு, சின்ன சின்ன விரயங்களுக்கு பிறகு முடிந்துவிடும். கவலைப்பட வேண்டாம். முக்கிய முயற்சிகளை தாராளமாக இன்றைய தினம் மேற்கொள்ளலாம். அதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். கொஞ்சம் விரைய செலவுகளை மட்டும் கவனத்தில் வச்சுக்கிறது மிக நல்லது. அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதை தொட்டாலும் விரயம் விரயம் விரயம். ஆனால் நல்ல விஷயத்துக்காக அந்த விரயங்கள் நடக்கும். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் குழந்தைகளுக்காக, படிப்பு செலவுக்காக, குழந்தைகளுக்காக, சில முக்கிய விஷயங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கிய நல்ல விஷயத்திற்காக கொஞ்சம் அதிக சுப விரயங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம். ஆக கூடுமானம் வரையிலும் விரயங்களை நல்ல விரயங்களாக மாற்றிக்கிடணும். வெளிநாடு வெளிமாநில முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் பயணங்களுக்கு மிக சிறப்பான தினமாக அமைகின்றது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. அதே போல் கன்னிராசி அன்பர்களே, கன்னியாராசி நேயர்களுக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்து அற்புதமான தினம் இன்றைய தினம். தொழில்ல நல்ல வருமான ஓட்டமும் நல்ல வளர்ச்சியும் வாடிக்கையாளர் வரத்தும் மிகச் சிறப்பானதாக அமையும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் குறைந்து அன்பு பெருகக்கூடியது மாதிரியான ஒரு அதி உன்னதமான தினம் இன்றைய தினம். அதே போல் அன்பு நண்பர்களே, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் மேம்பாடும், கையில் 4 காசு சேமிப்பும் இருக்கக்கூடியது மாதிரியான சுப தினம். ஆபரண சேர்க்கைக்கும் இந்த நாள் சிறப்பானதாக அமைகிறது. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுடைய புத்தி கூர்மையினால் நற்பெயர் பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளால் பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களின் கரம் சற்று இன்றைய தினம் மேலோங்கிய வண்ணம் காணப்படும். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும். ஆனால் அதனால் நிறைய விரயங்கள் ஏற்படுவது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். தகப்பனார் வழியிலிருந்து சில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, தகப்பனாரோடு ஏதேனும் இதுக்கு முன்பு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை பெரிதுபடுத்துகிற மாதிரி எதுவும் பேசுகிற வேலை வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க. அதே போல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் ஆலய வழிபாடுகள் செய்வதற்கு அற்புதமான தினம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு மிகச் சிறப்பான நாள் இல்லை. கூட்டாளிகள் அல்லது வாழ்க்கை துணையோடு சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நாள். பொருளாதாரம் சார்ந்து முக்கிய முன்னெடுப்புகள் எதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு இன்றைய தினம் மேன்மையை தரும்.
உங்களுக்கு பெயர் கேடை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான தவறான மனசாட்சிக்கு புறம்பான எந்த ஒரு செயலிலும் இன்றைய தினம் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு மிக மேன்மையை தரும். இறை பிரார்த்தனை, உங்களுடைய விருப்ப தெய்வ பிரார்த்தனை மேன்மை தரும். அன்பான மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் சார்ந்து இன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நட்புறவுகளின் வழியாக சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் அனுகூலமாக கூடி வரும். அன்பான கும்ப ராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வேலையில்லா நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் நல்ல பெயர் பெறக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது. இந்த பேங்க் லோன்ஸுக்கெல்லாம் யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா இன்றைய தினம் அது சம்பந்தமாக என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு ஆலோசனைகள் பெறுவதற்கு மிக சிறப்பான நாள். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் புத்திரபேறு சார்ந்து ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. ஆரோக்கியத்தில் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும். படிப்பில் கொஞ்சம் விளையாட்டு தன்மை மேலோங்கும். இருந்தாலும் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பெரிதாக கவலைப்பட வேண்டாம். ஆனால் இன்றைய தினத்தில் கொஞ்சம் சுட்டித்தனமாக இருக்கிறத குறைச்சிக்கிடணும். இல்லைன்னா சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும். பெரிய அளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த நாள், ஆனால் மகிழ்ச்சியான நாள். ஆக 12 ராசி நேயர்களுக்கும் இன்றைய தினம் எல்லாம் வல்ல இறைப்பேராற்றல் கருணையினால நன்றாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.